நான் வந்துட்டேன். வாமா. நீ வின் பண்ணியா தாரா வின் பண்ணாளா? நான் தாம்மா வின் பண்ணேன். சூப்பர்மா. அம்மா எனக்கு பரிசுலாம் கொடுத்தாங்கம்மா. ஆமாம், எங்கம்மா வச்ச பரிசை காணோம்? அம்மா அது தேஜு ஆண்டி கிட்ட இருக்கு. அவங்க நான் அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரிம்மா சரிம்மா, எடுத்துட்டு வரட்டும். சரி, நீ ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடணும்னு சொன்னியே, வரியா போகலாம்? அம்மா அம்மா, நம்ம சித்தி வீட்டுக்கு போகலாமா? சித்தி வீட்டுக்கு போறியா? சித்தி வீட்டுக்கு போறியா? ஆமாம்மா, போயிட்டு வரலாமா? நம்ம சித்திக்கு குழந்த பிறந்திருக்குல்ல, போய் பார்த்துட்டு வரலாமா? இரு தாரா, இரு பூஜா, உங்கள் அப்பா வரட்டும், கேட்டுட்டு போகலாம். அம்மா 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 ப்ளீஸ்மா, அப்பா வந்தால் வேணான்னு தான் சொல்லுவார். நம்ம போகலாமா? அந்த மாதிரி போகக்கூடாதுமா, சொல்லாமல் வரட்டும், வந்தோடனே கேட்டுட்டு போகலாம். சரியா? நீ போயிட்டு விளையாடு. சரிம்மா. அம்மா இது என்னம்மா, தேங்காவா? ஆமாம்மா, தேங்காய். உனக்கு பிடிக்குமேன்ட்டு உடைக்காமல் வச்சுருக்கேன். தேங்காய் தண்ணி உனக்கு பிடிக்கும்ல ரொம்ப. இரு நான் உனக்கு உடச்சி தரேன். இந்தா பூஜா, தேங்காய் தண்ணி குடி. தேங்காய் தண்ணி குடி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சூப்பராக இருக்குமா. தங்கம் தங்கம் தங்கம், என்னங்க என்ன, இன்னும் ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் அப்படியே உட்காந்துருக்க? ஆமாம், பூஜாவும் என் தங்கச்சி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்படுறா. நான் தான் போக முடியல. நீங்கள் வந்தோடனே கேட்டுட்டு போகலான்னு உட்காந்துட்ருக்கேன். ஆமாம் ஆமாம், அவளுக்கு குழந்த பிறந்திருக்குல்ல, போய் பார்த்துட்டு வாங்க போங்க. அப்போ நீங்கள் வரலையா? நான் வரல, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நீங்களே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சும்மா போகாத, உனக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ சுடுவிய முறுக்கு, அதெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு போ. ஆமாம்ல, நான் கூட அப்படி போகலான்னு நினச்சேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. நான் முறுக்கு சுட்டே எடுத்துகிட்டு போகிறேன். சரி சரி, அம்மாவும் மகளும் பார்த்து போயிட்டு வாங்க. முறுக்கு வேற சுட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாரு. நம்ம இப்போ என்ன செய்கிறது? கையும் ஓடலை காலும் ஓடலையே. டக்குன்னு செஞ்சு கொண்டு போயிடணுமே. சரி, சட்டியெல்லாம் எடுத்து வைப்போம் ஃபஸ்ட்டு. பூஜா, எனக்கு நீயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணு. சரிம்மா, நானும் பண்ணுறேன். முதல்ல அடுப்பை வச்சுப்போம், அதுக்கப்புறமாட்டி பற்ற வைப்போம். அப்பா, ஒரு வழியாக ஊதி ஊதி அடுப்பை பற்ற வச்சாச்சு. சரி, சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிருவோம். சட்டி சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதில் நம்ம அரிசி மாவு பொட்டுக்கடலெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோமே, அதெல்லாம் இதில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி முறுக்கு புழிஞ்சு எடுத்துடலாம். அரிசி மாவு ஒரு உலக்கு இருக்குது, கொட்டிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா முறுக்கு பதம் வரணும், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா முறுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லா சூடாகட்டும் எண்ணெய். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு புளிகிற அச்சில் போட்டுடலாம் முறுக்க. முறுக்கு மாவை எடுத்து முறுக்கு புளிகிற அச்சில் போட்டுக்கலாம். நிறைய முறுக்கு இந்த அச்சில் தான் நம்ம இன்னைக்கு முறுக்கு சுட போகிறோம்.
இங்கே பாருங்க சூப்பராக வரும். வருதா? பூஜாமா, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நீ போயிட்டு அதுக்குள்ளே ஊருக்கு போகணும்ல, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வை. சரிம்மா, நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த டப்பா நிறையா தான் என் தங்கச்சிக்கு முறுக்கு சுட்டு நான் கொண்டு போகிறேன். இதோ பாருங்களேன், இந்த டப்பா நிறையா தான் நான் என் தங்கச்சிக்கு முறுக்கு சுட்டு கொண்டு போகிறேன். இந்த டப்பாலேயே சுட்டு வச்சிடலாம். ஆரம்பிக்கலாமா? இங்கே பாருங்க எப்படி வருது பாருங்க முறுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா டிசைன்லேயும் சுட்டுடலாம். சரியா? சூப்பராக வரும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கரண்டியை விட்டு இப்படி தள்ளி விட்டுறணும். இப்போ அடுத்த முறுக்கையும் சுட்டுடலாமா? இங்கே பாருங்க, அடுத்தது ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் சுட்டம்மா. இப்போ அதுக்கு மேலேயே நிறைய முறுக்கு வச்சு போட்டு செய்யலாம். இங்கே பார்த்தீங்களா? இந்த முறுக்கையும் உள்ளே வச்சிடலாமா? அதுவே எண்ணெய் சூடானதுக்கப்புறமாட்டி வந்துடும். பார்த்தீங்களா, அழகாக உள்ளே விழுந்துடுச்சு. இன்னொரு முறுக்கு சுற்றுவோமா? இது கிட்ஸ்க்கான ட்ரையாங்கிள் முறுக்கு. சுட்டாச்சு பாருங்க. நிறைய சுட்டு கொண்டு போகிறோம் இன்னைக்கு. இந்த டப்பா நிறைய நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு பாருங்க சூப்பராக வந்துருச்சு. டப்பாவில் போட்டுக்கலாம். ரெண்டாவது போட்ட முறுக்கும் நல்லா வந்திருக்கு. ட்ரையாங்கிள் ஷேப் தான் மாறிடுச்சு எண்ணெயில் போட்ட உடனே. சரி, இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம மிக்சர் மாதிரி புழிஞ்சு விட்டுறலாமா? இங்கே பாருங்க, மிக்சர் மாதிரி புழிஞ்சாச்சு முறுக்க. சூப்பராக ரெடி ஆகுது. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சுட்ட முறுக்கில் நம்ம ஒன்று உடச்சி சாப்பிட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்க, சூப்பர். பெரிய முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பூஜா கிட்ட கூப்பிட்டு கொடுத்துடலாம். பூஜா, பூஜா, என்னம்மா? இங்கே வாமா கொஞ்சம். இங்கே பாரு, உனக்கு நான் முறுக்கு சுட்டிருக்கேன். ஹை, அதுக்குள்ளே சுட்டுட்டிங்களா? ஆமாம் ஆமாம், எடுத்து சாப்பிட்டு பாரு. சுடுதுமா. இரு இரு, அம்மாவே உனக்கு ஊட்டி விடுறேன். உடச்சி தான் சாப்பிட்ணும். இதோ பாரு, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமா? சரி சரி, உன்கிட்ட டேஸ்ட்டு காட்டினா போதும், அப்போ நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். சரிம்மா, நீங்கள் எல்லா முறுக்கு சுட்டுட்டு என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். சரிம்மா, சரி சரி, நீ போ, நான் கூப்பிட்றேன் எல்லா முறுக்கும் சுட்டுட்டு. சரிம்மா. நெக்ஸ்ட்டு முறுக்கும் எண்ணெயில் போட்டுடலாம். வீட்டுக்கும் கொஞ்சம் சுட்டு வச்சுட்டு போக வேண்டியதான். எண்ணெயில் போட்டுட்டு இப்படி திருப்பிடணும். அதில் ஒட்டிக்காமல் சூப்பராக வந்துடுச்சா முறுக்கு? இங்கே பாருங்கள், கரண்டியில் ஒட்டவே இல்லை.
நிறைய முறுக்கு செஞ்சு போட்டாச்சு உள்ள. ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே நிற்கவே முடியல கிச்சனில். எல்லா முறுக்கையும் சுட்டு போட்டாச்சு. இங்கே பாருங்களேன், அழகாக குட்டி குட்டியாக இருக்குது. எல்லா முறுக்கும் நல்லா வெந்துருச்சு. எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸை இப்போவே மூடக்கூடாது, இல்லைன்னா நம்மத்து போயிடும். கொஞ்ச நேரம் ஆற வச்சு தான் பாக்ஸை மூடணும், சரியா? இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மூடி நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். சரி, நாளைக்கு வீடியோவில் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.